ஸோ டாக்டர் என் சிஸ்டருக்கு தைராய்டு இருந்தது. டாக்டர் பார்த்தப்ப டேப்லெட் கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் தைராய்டு. டாக்டர் பார்த்தா ஆப்ரேட் பண்ணணுன்னாங்க. 2 பேருக்கும் தைராய்டு தான். பட் ஒருத்தருக்கு டேப்லெட், ஒருத்தருக்கு ஆப்ரேஷன். ஏன் டாக்டர்? நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, தைராய்டுங்கிறது வியாதி கிடையாது. தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்ட், அது கழுத்தில் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதில் 3 விதமான வியாதிகள் வரலாம். தைராய்டு வந்து ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது. அப்போ அது அதிகமாக ஹார்மோன் உற்பத்தி பண்ணினாலும் வியாதி தான், கம்மியாக உற்பத்தி பண்ணினாலும் வியாதி தான். அதிகமாக உற்பத்தி பண்ணால் அது ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், கம்மியாக பண்ணால் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். இது ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு மாத்திரை கொடுக்கலாம், 1 வருஷம் வரை கொடுத்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரேடியோ அயோடின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா சர்ஜரி பண்ண வேண்டி வரும். இது தவிர இன்னொரு விதமான பிரச்சனைகளும் தைராய்டில் வரலாம். தைராய்டில் கட்டி இருக்கலாம், ஒரே ஒரு சின்ன கட்டி கூட இருக்கலாம். அப்படி கட்டி இருந்ததுன்னா நாங்கள் அதில் ஒரு ஊசி போட்டு கேன்சர் கட்டியா இல்லையான்னு பார்ப்போம். அதில் கேன்சர் இல்லை அப்படின்னு வந்துட்டால் அந்த கட்டி ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் ஒரு பாதி தைராய்டை எடுப்போம், இன்னொரு பாதியை எடுக்க மாட்டோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, பேஷண்ட் லைஃப் லாங் மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு பாதி தைராய்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஹார்மோனை உற்பத்தி பண்ணிடும். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது 2 பக்கமும் கட்டி இருக்குது, வலது பக்க தைராய்டு லோப்லேயும் இருக்குது, இடது பக்கத்துலேயும் இருக்குன்னா நாங்கள் மொத்த தைராய்டையுமே எடுத்துருவோம். அப்படி எடுத்த பிறகு பேஷண்ட் லைஃப் லாங் மாத்திரை, தைராக்சின் மாத்திரை போட வேண்டியதாக வரும். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் அ மல்டிநாடுலர் காய்டர். இந்த மாத்திரை வந்து நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், ₹1 வரும் ஒரு மாத்திரை. ஆனால் அதை தொடர்ந்து போடணும், ஆயுசுக்கும் போடணும், ஆன் எம்டி ஸ்டமக் இந்த மார்னிங். சப்போஸ் ஒரு 4-5 நாள் போடலைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. 5 மாத்திரையும் சேர்த்து ஒரு நாளில் போடக்கூடாது, தினம் திரும்ப ஒரு மாத்திரை போட்டுட்டு வந்தால் போதும். இது தைராய்டில் ஆர்டினரி கட்டி இருக்கவங்களுக்கு. 3வது பிரச்சனை என்னென்னா, தைராய்டில் சின்ன கட்டி தான் இருக்கும், ஆனால் ஊசி போட்டு பார்த்தா அதில் கேன்சர் இருக்குதுன்னு வந்துடும். அப்படி வந்ததுன்னா நாங்கள் மொத்த தைராய்டையும் தான் எடுப்போம். தைராய்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு தைராக்சின் கொடுப்போம். அதுலேயே அந்த கேன்சர் கண்ட்ரோல் ஆகிடும். சில நேரங்களில் ஒருவேளை அந்த தைராய்டை விட்டு வெளியில் செல்ஸ் இருக்கும்னு நாங்கள் நினச்சால் அவங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து அயோடினோட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை சேர்த்துருப்பாங்க. அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை குடித்தாங்கன்னா அந்த தைராய்டு செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் தைராய்டு. ஸோ டாக்டர், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுப்பாங்களா இல்லை ரேடியேஷன் கொடுப்பாங்களா? வெரி குட், நல்ல கொஸ்டின் தான். தைராய்டு கேன்சருக்கு கீமோதெரப்பியும் கிடையாது, ரேடியோ தெரப்பியும் கிடையாது. எல்லாரும் உடனே கேட்பாங்க, கீமோதெரப்பி இருக்கா, முடி கொட்டுமான்லாம் கேட்பாங்க. தைராய்டு கேன்சருக்கு கீமோதெரப்பியும் கிடையாது, ரேடியோ தெரப்பியும் கிடையாது. ஃபஸ்ட்டு சர்ஜரி, அதுக்கப்புறம் தைராக்சின் ட்ரீட்மெண்ட், அதுலேயே சரியாயிடும். சில பேருக்கு ரேடியோ ஆக்டிவ் அயோடின் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதுதான் மெயின். இதுக்கு தாண்டி வேறு எதுவுமே கிடையாது.